பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே ஆசீர்வதிப்பார். எங்க ஆசீர்வதிப்பாரா? உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டு ஒன்று புரிஞ்சுடுங்க, நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதை விட்டுட்டு சொல்லுவாங்களே, இருக்கிறத விட்டு பறப்பாங்கன்னு சொல்லி, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்ம எந்த தெருவில் இருக்கிறோம், எந்த மாவட்டத்தில் இருக்கிறோம், எந்த நாட்டில் இருக்கிறோம், அங்கதான் ஆசீர்வாதம். அதை தாண்டி ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அது சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இல்லாம இருக்கலாம். அது ரெண்டாவது. ஆனா ஆண்டவர் சொன்னது என்னன்னா, நீ இருக்கிற இடத்துல, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்ற உன்னை நிலைவு நாட்டுவேன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க தேசத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. சிலவருங்க, அநேக ஜனங்கள் என்னன்னா, இருக்கிற இடத்தை வித்துட்டு எங்கேயாச்சும் போகக்கூடிய சூழ்நிலையில இருப்பாங்க. எத்தனையோ பேர் லோன் கட்ட முடியாத கடன் நெருக்கடி நிமித்தம் இடத்தை விற்க வேண்டியது, வீடை விற்க வேண்டிய சூழ்நிலைகள். ஏதாவது வித்து பிறகு நான் எப்படி சமாதானமா இருக்க முடியுமா, சந்தோஷமா இருக்க முடியுமான்னு எத்தனையோ பேர் கலங்கி கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. அன்பு தேவப்பிள்ளை, ஒரு காலம் கலங்காதீங்க. எந்த சூழ்நிலையும் மாற்றி போட ஆண்டவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. எப்படி? ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. அதிகாரம் இல்லாதவங்களை வச்சு ஒன்றும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இந்த காரியத்தை நீ செய்யணும் அவங்க. அப்ப அதுக்கு ஒரு அதிகாரம் வேணும்ல. அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஏதோ மனுஷன்ட்ட இருக்கு நம்பி எங்கேயுமே போக வேண்டாம். ஆண்டவர் செய்வேன்னு சொன்னா செய்வாரு. அவர் வாக்குத்தத்தத்தை பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நமக்கு எந்த தேசத்தை கொடுத்திருக்கிறாரு, எந்த இடத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த இடத்துல தான் நம்ம ஆசீர்வதிப்பாரு. எல்லாரும் இப்ப சொல்லுவாங்க, இந்த ஜனங்கள்லாம் இனி இந்த இடத்தை விட்டு மாறி போயிருவாங்க, இடம் பெயர்ந்து போயிருவாங்க, எங்க வாழ்க்கை இனி அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கும் கலவங்கல, நான் உன்னை இருக்கிற இடத்துலதான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நம்மள என்ன வேற இடத்துல கொண்டு ஆசீர்வதிக்க முடியும்? இல்ல. நம்ம எந்த இடத்துல எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிறோமோ, வேதனைப்படுகிறோமோ, அவமானப்படுகிறோமோ, அதே இடத்துல இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல கண்ணீர் வடிக்கிறீங்க பாத்தீங்களா, அதே இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த உலக உறவுகள் வேணா கைவிடலாம், ஆனா ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவரை நம்பி வந்திருக்கிற உங்களை ஒரு நாளுமே கைவிடவே மாட்டார். அதேபோல நீங்க வேணா ஆசீர்வாதங்கள் லேட் ஆகலாம். எல்லாத்துக்கும் திங்கக்கிழமை கிடைக்குதுன்னா நமக்கு ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும். ஆனாலும் அதே வாரத்துக்குள்ள தானே கிடைக்குது. அல்லேலூயா. அதுக்கு ஐயோ எனக்கு இன்னைக்கு கிடைக்கல அப்படி நினைக்காதீங்க. கண்டிப்பா இயேசுப்பா 100க்கு 100 ஆண்டவர் இந்த வருஷத்துல என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ அது 100க்கு 100 உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவாரு. உங்களை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பாரா? நீங்க இருக்கிற இடத்துலயே உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்றாரு. அதனால எதுக்கும் கலங்காதீங்க, ஆசீர்வாதத்தை தேடி எங்கேயும் போகாதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவ சமூகத்துல ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகவனே இயேசுப்பா, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே இயேசுப்பா, உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குத்தத்தின்படி இந்த செய்தியை பார்த்து கேட்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே, இவங்க இருக்கிற தேசத்துல, இருக்கிற இடத்துல, இருக்கிற தெருக்கள்ல ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ராஜா, இருக்கிறதை வித்துட்டு நாங்க ஓடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம்னு சொன்னாலும் அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி போட்டு இவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.